கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெரும் கிருபை நினைக்கும்போது என்ன பதில் செய்வேனோ? பெருங்கிருபை நினைக்கும்போது என்ன பலன் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடே. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கூட கர்த்தாவே, இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை எங்களை கிருபையாய் நீ நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு தேவையான சரீர சுக பலன் கொடுத்து எங்களை பலப்படுத்தி எங்களை தாங்கி எங்களை தப்புவித்து எங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை முன்கூட்டியே அறிந்து தேவைகளை சந்தித்து இம்மட்டுமா எங்களை ஜீவனோடு வைத்த உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வரப்புற மாதத்தை உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால் இடைகட்டி எங்களை வழிநடத்துவீராக. உமது நாமத்துக்கே மகிமை வர பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளானபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. ரட்சிப்பு அடைவதற்கு இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் இந்த உலகத்தில் வேற வழியே இல்லை. வார்த்தையாகிய அவர் மூலமாய் நாம் என்ன செய்கிறோம் என்றால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட என்ன செய்திருக்கிறார் என்றால் எழுப்ப வல்லமை உள்ளவராகிய இருக்கிறவர் அவர். கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டது நம்ம செய்த தியாகமோ இல்லை நாம் ஏதோ ஒரு கிரயத்தை செலுத்தி நாம் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவருடைய கிருபையினாலே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே. அவருடைய வசனத்தை கேட்டு, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாய் நாம் இருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் நம்மளை என்ன செய்திருக்கிறார் என்றால் அவருக்குள் நம்மளை முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை அவர் நமக்கு தரிப்பித்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன? இவள் என்னுடையவள், இவன் என்னுடையவன் என்று நம்மளை என்ன செய்கிறார் என்றால் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். அவர் விலை கிரயம் கொடுத்து அவருடைய ஜீவனை நமக்கு தந்து நம்மளை மீட்டு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, மீட்டு நமக்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறார். அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அவருடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளது என்பதை வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அந்த மேன்மையான நாமத்தை தன்னுடைய பிள்ளைகளாகிய அனைவருக்கும் என்ன செய்கிறார் என்றால் தரிப்பித்திருக்கிறார். போடப்பட்டிருக்கிறது. நம்ம முத்திரை தரித்திருக்கப்பட்டிருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே. அப்படிப்பட்ட அவருடைய முத்திரை போடப்பட்ட அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளை என்ன செய்திருக்கிறார் என்றால் அவர் எந்தவித யாருடைய கையிலும் அவர் என்ன செய்வதில்லை, ஒப்பு கொடுப்பதும் இல்லை. யாருடைய கையிலும் அவர் என்ன செய்வதில்லை, யாருடைய கையிலும் இருந்து அவர்கள் விட்டு கொடுப்பதும் இல்லை. அன்பு பிள்ளைகளே, நாம் அவருடைய பிள்ளைகளாக முத்திரை போடப்பட்டவர்கள். அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட நம்மளை எந்த தீய சக்திகளும் அவருடைய
யாருடைய கையிலிருந்து நம்மளை என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ளவே முடியாது அன்பு பிள்ளைகளே. யாருடைய கையிலும் அவர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். யாருடைய இடத்திலும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். யாருடைய கையிலும் நம்மளை ஒப்புக் கொடுக்காத தேவன். நம்மளை மீட்டிருக்கிறார். அவர் உயிரை கொடுத்து, அவருடைய ஜீவனை கொடுத்து, விலைக்கிரயமாய் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. நம்மளை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நம்மளை என்ன செய்திருக்கிறார் என்றால், முத்திரை போட்டு நம்மளை அவ்வளோ பத்திரமாய் நம்மளை வைத்திருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். அவருடைய நாமம் பலத்த துருகம். அதற்குள் நீதிமான் ஓடி சுகமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாமத்துக்குள்ளாய் நம்மளை மூடி மறைத்து நம்மளை முத்திரை போட்டு நம்மளை பாதுகாக்கிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது தகப்பனே. அவருக்கு எவ்வளவு அந்த ரட்சிப்பின் தேவனை துதிப்பதற்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அன்பு பிள்ளைகளே. நாம் முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாம் முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம். நம்மளை எந்த தீய சக்திகளோ, எந்த பொல்லாத தீமையான எந்த காரியம் நம்மளை அணுகாதபடி நமக்கு கேடாமாய் பாதுகாக்கிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார் அன்பு பிள்ளைகளை. நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவினால் முத்திரை போடப்பட்டவள், அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவள். எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே போகும் என்பதை நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும் அன்பு பிள்ளைகளே. வார்த்தையின் மூலமாக வார்த்தையை கேட்க வைத்து அவருடைய ரட்சிப்பின் பாதையிலே நம்ம நடத்துகிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நம்மளை முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம். நம் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பயமுள்ள ஆவி உங்களை பயமுறுத்தினானால், பலவீனங்கள் உங்களை சோர்வுபடுத்தினதானால் நீங்கள் சொல்லுங்கள் தைரியமாய், நான் முத்திரை போடப்பட்டவள், நான் இயேசுவின் நாமம் தரிப்பிக்கப்பட்டவள். என்னுடைய சரீரத்திலே எந்த பலவீனமோ, எந்த பொல்லாத சக்தியோ ஆளுகை செய்ய அதுக்கு அதிகாரம் கிடையாது. நான் ஆண்டவராலே மீட்கப்பட்டவள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டவள். அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட எனக்கு எந்த அதிகாரமும், எந்த சாத்தானுடைய கிரியைகளுக்கும் என்னுடைய சரீரத்தில் எந்த அதிகாரம் இல்லை என்று நீங்கள் அவருடைய அதிகாரமுள்ள நாமத்திலே சொல்லும் பொழுது எந்த தீய சக்திகளோ பலவீனங்களோ உங்களை அணுகாத அன்பு பிள்ளைகள். அப்படிப்பட்ட வெளியேற பெற்ற நாமத்தை நமக்கு தரிப்பித்திருக்கிறார் அன்பு பிள்ளைகளை. எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் நாம். உடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி விலையேறப்பட்ட நாமத்தை நமக்கு தரிப்பித்திருக்கிறார். நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். யாரும் அறியாத நம்மளை அவர் நன்றாய் ஆராய்ந்து அறிந்து அவர் நம்மளை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மளை தெரிந்து கொண்டு நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மளை தெரிந்து கொண்டு அழைத்து நமக்கு அவருடைய நாமத்தை தரிப்பித்திருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். நீங்கள் தைரியமாய் சொல்ல, நான் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவள், நான் அவருடையவள், நான் இயேசுவுடையவள், அவர் என்னுடையவர். எந்த தீய சக்தியோ எந்த பாவக்கிரியைகளோ என்னை அணுகாது, என்னை ஆட்கொள்ளாது என்று நாம் தைரியமாய் சொல்லலாம். அதிகாரமுள்ள நாமத்தை அவர் நாமத்தை நமக்கு தரிப்பித்திருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.